ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 35 கேட்கலாமா? மறுநாள் காலை நாட்டாமை வீடு. சொர்ணோ, நான் போயிட்டு வரேன், பத்திரமா இருந்துக்க. தன் தோளில் அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அறைக்குள்ளிருந்து வெளியே வந்தார் நாட்டாமை செல்வராசு. ம் அப்பா, வெளியூரா போறீக? ஆமா வடிவு, வர ராத்திரி ஆகிரும், போயிட்டு வரேன். சரிப்பா, போடி, போய் சாப்பிட்ட பட்டியை கழுவி வை, நான் அப்பாவை வழி அனுப்பிட்டு வரேன். சரிம்மா, எரிச்சலாய் சொல்லிவிட்டு கொல்லைப்புறத்துக்கு போனால் வடிவு. இந்த அம்மாவும் அப்பாவும் சரியில்லை, எப்போ பார்த்தாலும் நம்மளை தனியாக அனுப்பிட்டு ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்னவா இருக்கும்? நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் எனக்கு நீங்கள் என்னை விட்டுட்டு கெம்பாவை பார்க்க போகிறது பிடிக்கலங்க. அந்த செம்பா கிழவி இந்நேரம் அங்கே போயிருப்பான். அவளை பார்த்ததுமே என்னதான் கோபம் இருந்தாலும் நீங்கள் பம்மி பம்மி பேசுவீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, மூஞ்சிக்கு நேராக. இந்தா, உன்னோட இந்த முன் கோபத்துக்கு பயந்துதே நான் உன்னை இங்கே விட்டுட்டு போகிறேன். உன் வாய் சும்மா இருக்காது. நீ ஏதாவது சொல்லி கெம்பாரெட்டி கோவப்பட்டு நமக்கு உதவ முடியாதுன்னு சொன்னால் நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. அந்த ஆளோட தயவு நமக்கு எப்பயுமே தேவை. சொல்லணும், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டால் காரியம் கெட்டுரும். சூதானமாக இரு, நான் போயிட்டு வரேன். வாசலில் நின்றிருந்த காரில் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்த்தார். பார்த்து ஓட்டிட்டு போங்க. சரிடி. மகேஸ்வரி வீடு. ஏங்க, வாங்க சாப்பிட. அப்புறமா சாப்பிட்றேன் சிந்தா. நீ எதுக்கு அங்குட்டும் இங்குட்டும் ஓடிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாம்ல. போ, சாப்பிட்டு போய் படு. இல்லைங்க, நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். சாப்பிட்டு நமக்கு ஒரு வேலை இருக்குது, வெளியே கிளம்பணும். வெளியே வா. எங்கே? உடம்பு எதுவும் முடியலையா சிந்தா? ரகோத்தமன் பதற, அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கோபிக்கக்கூடாது. அது அது என்ன இழுக்கிற? சொல்லு. மகேஷுக்கு தாலி பிரித்து கோக்க. சிந்தாமணி, இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறமா நீங்கள் கத்தலாம். நம்ம உசுருக்கு ஏதாவது ஆகிருமோன்னு பயந்து நம்ம பிள்ளை அது வாழ்க்கையவே பணைய வச்சிருக்கு. அது மேலே கோமப்பட எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? அதுக்கு உறவுன்னு இருக்கிறதே நீங்கள், நான், ரத்தினம்னு 3 பேருதேன். நாவலும் அங்கே போகாமல் அதை பார்க்காம இருந்தால் அது மனசு விருத்து போகும். என்னால் மகேஷ் அந்த பயலை கட்டினதை ஏற்றுக்கிறவே முடியல. என்னை என்ன செய்ய சொல்லுற? ஏற்றுக்கணும், பழகித்தான் ஆகணும். என்ன ஆகியிருந்தாலும் அது நம்ம புள்ள. அங்கே போய் தாலி பிரித்து கோக்கிறத பற்றி பேசிட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வர்றீங்களா இல்லையா? மகேஷ் மேலே உண்மையிலேயே அன்பு இருந்தால் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. நீங்கள் வந்தாலும் சரி, வராட்டையும் சரி, நான் அந்த பையன் வீட்டுக்கு போய் சித்தியை சொல்லி கூட்டிகிட்டு வரேன். சிந்தாமணி ஒரே போடாக போட கூட்டிக் கொண்டிருந்த பாப்பாத்தி ஆச்சரியமாய் நிமிர்ந்து பார்க்க வாயடைத்து போய்விட்டார் ரகோத்தமன். ராஜசிம்மேஸ்வரன் வீடு. குளித்துவிட்டு வந்தாள் மகேஸ்வரி. இரவு முழுக்க தூங்காததன் விளைவாய் கண் எரிந்தது. இந்தாம்மா காப்பி என்று அவள் முன்னால் டம்ளரை நீட்டினாள் சௌந்தரம்மாள். காப்பி குடிப்பையில்? குடிப்பேங்கம்மா என்று வாங்கி கொண்டாள். அவளிடம் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எப்படி தொடங்குவது என்று தெரியாமல் அமைதி காத்தார் சௌந்தரம்மாள். அவள் குடித்த டம்ளரை கழுவி வைப்பதற்காக சமையலறையின் உள்ளே சென்றாள் மகேஸ்வரி. அங்கு சீதா காலை நேரத்திற்கான சாப்பாட்டை வடித்து கொண்டிருந்தாள். என்னங்க வேணும்? இல்லை, டம்ளரை கழுவணும், அதுக்கு தான் வந்தேன். அங்கன வைங்க அண்ணி, நானோ இல்லை அம்மாவோ கழுவி வச்சுருவோம். சேச்சே, நான் குடிச்சதை நீங்கள் எதுக்கு கழுவி வைக்கணும்? இந்த பைப்பு கடியில் தானே பாத்திரங்க எல்லாத்தையும் கழுவுறதுக்காக போட்டு வைக்கிறீங்க, அங்கேயே கழுவிடுதேன். இல்லை, அங்கே தண்ணி வராது, பக்கத்தில் இருக்கிற அண்டாவில் இருக்கிற தண்ணியை வச்சுதான் கழுவுவோம். உங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்காது, தாவணி எல்லாம் நனைஞ்சு போயிரும்ல, அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். பரவாயில்லை சீதா. அவள் தடுக்க தடுக்க மகேஸ்வரியை கழுவி வைத்தாள். பாப்பா எங்க? இன்னும் தூக்கமா? ஆமா நீ 7 மணி போல தான் எப்பயுமே எந்திரிப்பா. சரி சரி, நீ நல்லா வேலை செய்கிறியே, சமைக்கவும் தெரியுமா? சின்ன பிள்ளையிலேருந்தே சமைப்பேன் அண்ணி. அம்மா என்னை சமைக்க சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆரம்பத்தில் என்னத்தையாவது கிண்டிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் போக போக பழகிருச்சு. ஓ அப்படியா? எனக்கு சமையல்ல ஈ கூட தெரியாது, நீ தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும், மகேஸ்வரி சொல்ல லேசாக சிரித்தாள் சீதா. ஏன் சிரிக்கிற? எனக்கு சொல்லித்தர மாட்டியா? வேணும்னா டியூஷன் ஃபீஸ் கூட வாங்கிக்க. ஹஹஹஹா. சீதா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்க அதே நேரம் வாசல் பக்கம் இருந்து மகேஷு என்று வாஞ்சையாக மனோன்மணியின் குரல் கேட்டது. என் ஃப்ரெண்டு மனோன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், இரு போய் பார்த்துட்டு வரேன். வேகமாய் வாசலுக்கு ஓடினாள். அங்கு நின்று கொண்டிருந்த மனோன்மணி பாய்ந்து வந்து இவளை கட்டி கொண்டாள். அழ ஆரம்பித்தாள். ஏய், எதுக்குடி அழுகிற? சொல்லு, எதுக்கு அழுகிற? உன்னை தாண்டி கேட்குறேன். நீ யாருக்கு என்னாடி பாவம் செஞ்ச? உனக்கு எதுக்கு இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் நடக்கணும்? இங்கே நீ நல்லா இருக்கியாடி? எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா? கண்ணீரை துடைத்து கொண்டே கேட்டாள் மனோன்மணி. நல்லா திண்டி இருக்கே, இதை கேட்கத்தான் காலையிலே இப்படி சீக்கிரமாக ஓடி வந்தியா? உள்ள வாடி. இல்லடி, இன்னொரு நாள் நிதானமாக வரேன். ஏன்னா ராஜா சார்கிட்டையும் நிறைய பேசணும்டி. இன்னைக்கு அத்தை வாராகடி பூ வைக்கிறதுக்கு, அதை உன்கிட்ட சொல்லலாம்னு தான் வந்தேன். போய் வீட்டை கொஞ்சம் ஒழுங்கு செய்யணும்.
ரொம்ப நல்ல விஷயம்டி. நீ நல்லா இருக்கணும் மனோன்னு. அதுவே என்னோட ஆசை. கடைசியில் பார்த்தியா, நீயும் நானும் ஒரே ஊர்க்காரவர்களை கல்யாணம் பண்ண போகிறோம். நமக்கு பிரிவே கிடையாது மனோன்னு. மகேஸ்வரியின் குரல் அடைக்க மீண்டும் அவளை கட்டிக்கொண்டு ஆள ஆரம்பித்த மனோன்மணிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவர்கள் இருவரும் கூடிய சீக்கிரம் பிரிய போகின்றனர் என்று. காலை மணி 10. வானம் மப்பும் மந்தாரமுமாய் எந்த நேரமும் மழை பெய்யலாம் என்கிற மாதிரி மேகமூட்டமாய் காணப்பட்டது. வாசல் திண்ணையில் மகேஸ்வரியும் கீதாவும் அமர்ந்து தாயம் விளையாடி கொண்டிருந்தனர். அண்ணி, என்ன அண்ணி என்னை வெட்டிக்கிட்டே இருக்கீங்க? சின்ன பிள்ளைன்னு பார்த்து பாசமாக விளையாட மாட்டீங்களா என்று வருந்தி கொண்டிருந்தாள் கீதா. அதே நேரம் அந்த வெள்ளை அம்பாசிடர் வீட்டு வாசலில் வந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு சிந்தாமணியும் ரகோத்தமனும் இறங்கினர். மகேஸ்வரிக்கு ஒரு நிமிடம் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. மகேஷு, சித்தி வாங்க வாங்க, சித்தப்பா உள்ள வாங்க ஆசையாய் அழைத்தாள். வாங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடி சௌந்தரம்மாவிடம் விவரத்தை சொன்னாள் கீதா. வாரம் ஆத்தா. என்னங்க வாங்க, எதுக்கு இங்கேனே நிற்கிறீங்க? எனக்குள்ளே வர விருப்பம் இல்லை சிந்தாமணி. நீ மட்டும் போயிட்டு அந்த விஷயத்தை சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு சீக்கிரமா வா. இங்கே வரைக்கும் வந்துட்டு உள்ளே வரலன்னா மகேஷ் வருத்தப்படாதா? வாங்க உள்ள. சிந்தாமணி அழாத குறையாக கெஞ்சி ரகோத்தமனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். வாங்க உட்காருங்க. சீதா மற்றும் சௌந்தரம்மாளின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு விரித்து வைக்கப்பட்ட பாயில் அமர்ந்தார் சிந்தாமணி. உள்ளறையிலிருந்து வந்த ராஜா, வாங்க சார், வாங்கம்மா என அவர்களை வரவேற்றான். என்ன சாப்பிட்றீங்க சித்தி? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நாங்கள் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான். நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது. மகேஷுக்கு தாலி பிரித்து கோக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் அதை வச்சுக்கலான்னு இருக்கோம். அதை சொல்லத்தேன் வந்தோம். காலையில் 9:10 நல்ல நேரமாக இருக்குது. அப்பயே பண்ணிடலாம். எல்லாரும் நாளைக்கு அங்கே வந்துடுங்க. அது அது தாலிக்கு சங்கிலி மாப்பிள்ளை வீட்டில் தானே போடணும். நாளைக்கு ராஜா பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வந்ததும் இங்கே என்ன எல்லாமே முறையாவா நடந்துச்சு? சும்மா இருமா நீ. என்ன இங்கே இப்படி வேக்குது? ஒரு காத்தாடி கூட இல்லையா? நம்ம பிள்ளை படுக்கிறதுக்கு வசதியான கட்டில் கூட இருக்கான்னு தெரியல. சிந்தா, உள்ளே போய் வீட்டை நோட்டம் பார்த்துட்டு வா. வீட்டில் என்னென்ன பொருள் இல்லையோ அதை நாளைக்கே வாங்கிட்டு வர சொல்லி இறக்கிடலாம். மகேஷ் வசதிக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. சார், குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. மகேஸ்வரிக்கு என்ன தேவையோ அதை நானே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுத்துக்கிறேன். கட்டிக்கிட்ட பொண்ணு வீட்டில் இருந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட கொள்கை. இங்கே பாருப்பா, நாங்கள் இருக்கிற வீடு, நிலபுலை, தோட்டம், துறவுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா சொத்துக்கும் எங்கள் மகேஸ்வரி தான் எஜமானி அம்மா. அது சொத்தில் அதுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதில்ல நீ எதுக்கு தலையிடுற? இல்லை சார், அது ராஜா நீ சும்மா இரு என அவனை அடக்கினாள் சௌந்தரம்மாள். அவர்கள் கோபத்தின் உச்சியில் இருப்பதால் இப்போது அவர்களிடம் எதையும் பேச முடியாது என்று உணர்ந்து கொண்டு அமைதி காத்தாள் மகேஸ்வரி. போலாமா சிந்தா? சித்தி, கொஞ்சம் தண்ணியாவது. சிந்தாமணி வா போலாம். ரகோத்தமன் வேகமாக எழுந்து விடுவிடுவென நடக்க மகேஸ்வரியை பாவமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கணவனை பின்தொடர்ந்தாள் சிந்தாமணி. உண்மையான முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டார் சௌந்தரம். சார் சொல்லுங்க. சித்தப்பா ஒரு மாதிரி பேசிட்டாரு. அவர் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல மகேஸ்வரி, நம்ம கல்யாணம் நடந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க இன்னும் மீளலை. எனக்கு அது புரியுது. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கிறேன். விடுங்க. அம்மா கோச்சிக்கிட்டாங்க போல. நான் போய் ஏதாவது சமாதானம் சொல்லவா சார்? இல்லைங்க, பரவாயில்ல. அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு. நான் கிளம்புறேன். நீங்கள் சீதா கூட இருங்க. வரேங்க. அவன் வாசலை நோக்கி நடந்தான். நாட்டாமை வீடு. மாலை மயங்கி இருள் சூழ ஆரம்பித்து விட்டிருந்தது. வடிவாம்பாள் ரேடியோவை திருகிக் கொண்டிருக்க சொர்ணம் குட்டி போட்ட பூனை போல குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள். காலையில் போன மனுஷன் இன்னமும் வர காணாமே. அந்த கெப்பாரெட்டி வர என்ன சொன்னான்னு ஒன்றும் தெரியலையே. எம்மா, ஒரு பாட்டும் நல்ல பாட்டு வரலை. வா சாப்பிடுவோம். உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுடி. நான் உங்கள் அப்பா வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன். கிணி 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 என தொலைபேசி மணி அடித்தது. ஒருவேளை அவராக இருக்குமோ? ஓடாத குறையாய் ரிசீவரை எடுத்தாள் சொர்ணம். சொர்ணோ, அவள் நினைத்தது சரிதான். என்னங்க இம்பிட்டு நேரம்? எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இங்கே மழை அடிச்சு ஊற்றுதிடி. மலைப்பாதையில் என்னால் இப்போ காரை ஓட்டிக்கிட்டு வர முடியாது. அதனால் இங்கே நான் எங்கேயாவது தங்கிட்டு நான் நாளைக்கு காலையில் புறப்படுறேன். ஓ அப்படியா, சரிங்க. சரி, போன விஷயம் என்னாச்சு? அது ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை சொர்ணம். நான் நேரில் வந்து சொல்லுறேன். ஆனால் அந்த கெம்பாரெட்டியை இனிமேல் நம்ம நம்பக்கூடாது. பெரிய வெடிகுண்டா தூக்கி நம்ம தலையில் போட்டுட்டியாண்டி. சரியான கள்ளனவன். என்ன சொல்கிறார் இவர்? மிகவும் குழம்பி போனாள் சொர்ணம். வருவாள்.